சொல்லி இருக்கிறாரே, நாம் சொல்லலாமே. ஆமாங்க, 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 8-9 போட்டிருக்கு. எப்பக்கம் நெருக்கப்பட்டும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. கர்த்தர் உங்களை ஒடுங்கி போக விடமாட்டாருங்க. உங்களை மனமுடைய விடமாட்டார். உங்களுக்கு ஆறுதலையும் தேர்தலையும் அனுப்புகிறார். அன்னைக்கு ஒடுக்க நினைச்ச பார்வோனுக்கு முன்னால கர்த்தர் பலுகி பெருக சென்றார். உங்களை பலுகி பெருகும்படியா செய்கிறார். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடப்படுகிறது. உங்களை விட்டு விலக மாட்டேன், கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறார். உங்க துக்கமெல்லாம் துன்பமெல்லாம் சந்தோஷமாய் மாற்றுகிறார். மாறாவ மதுரமாய் மாற்றுகிறாருங்க. இன்றைக்கு மாற்றுகிறார். கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறது. நீங்க அழியணும்னு காத்திருக்கிற உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்கள் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீங்க. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசி. இன்னைக்கு உங்களுடைய எல்லா நெருக்கங்களும் மாறுகிறது, எல்லா ஒடுக்கங்களும் மாறுகிறது, எல்லா மனமுடைவும் நீங்குகிறது, எல்லா துன்பங்களும் சந்தோஷமாய் மாறுகிறது. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது ஜீவனை, புது பலனை தருகிறார். புது காரியங்கள் உங்களுக்கு செய்கிறார். சொல்லியிருக்கிறாரே, நாம் சொல்லலாமே.